ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் பேசலான்னு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, யாரோ வருகிறார்கள், யாரோ வருகிறார்கள். நம்மலாம் நிறைய வாட்டி இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, நமக்கு தெரியாதவங்க யாராவது வராங்க அப்படின்னா, யாரோ வர்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, சம்ஒன் இஸ் கம்மிங், சம்ஒன் இஸ் கம்மிங், யாரோ வருகிறார்கள். நெக்ஸ்ட் ஒன், அவர் மிகவும் பிரபலமானவர், அவர் மிகவும் பிரபலமானவர். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஹீ இஸ் வெரி ஃபேமஸ், ஹீ இஸ் வெரி ஃபேமஸ், அவர் மிகவும் பிரபலமானவர். நெக்ஸ்ட் ஒன், நான் போகும்போது கூப்பிடுகிறேன், நான் போகும்போது கூப்பிடுகிறேன். நம்ம இந்த மாதிரி டெய்லி நம்ம பேசுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவோம், நான் எப்போ போகிறேன்னா அப்போ நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ வில் கால் யூ வென் ஐ கோ, ஐ வில் கால் யூ வென் ஐ கோ, நான் போகும்போது கூப்பிடுகிறேன். நெக்ஸ்ட் ஒன், உங்களிடம் இன்னும் இருக்கிறதா, உங்களிடம் இன்னும் இருக்கிறதா, ஏதாவது எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கேட்போம், உங்ககிட்ட இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, டூ யூ ஹாவ் மோர், டூ யூ ஹாவ் மோர், உங்களிடம் இன்னும் இருக்கிறதா. நெக்ஸ்ட் ஒன், அவர் என்னை விட வேகமானவர், அவர் என்னை விட வேகமானவர். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, he is faster than me, he is faster than me, அவர் என்னை விட வேகமானவர். நெக்ஸ்ட் ஒன், நான் வெளியே செல்ல தயாராகி வருகிறேன், நான் வெளியே செல்ல தயாராகி வருகிறேன். இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ எம் கெட்டிங் ரெடி டு கோ அவுட், ஐ எம் கெட்டிங் ரெடி டு கோ அவுட், நான் வெளியே செல்ல தயாராகி வருகிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் நன்றாக உணர்கிறேன், நான் நன்றாக உணர்கிறேன். இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ எம் ஃபீலிங் குட், ஐ எம் ஃபீலிங் குட், நான் நன்றாக உணர்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் தயார், நான் தயார். இதை எப்படி சொல்லலாம், ஐ எம் ரெடி, ஐ எம் ரெடி, நான் தயார். நெக்ஸ்ட் ஒன், அருகில் ஏடிஎம் உள்ளதா, அருகில் ஏடிஎம் உள்ளதா. நம்ம தெரியாத இடத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எங்கேயாவது ஏடிஎம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, இஸ் தேர் அன் ஏடிஎம் நியர்பை, இஸ் தேர் அன் ஏடிஎம் நியர்பை, அருகில் ஏடிஎம் உள்ளதா. நெக்ஸ்ட் ஒன், உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது, உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஹவு மச் மணி டூ யூ ஹாவ், ஹவு மச் மணி டூ யூ ஹாவ், உன்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், என்னை கூப்பிடு, என்னை கூப்பிடு, ஜஸ்ட் கால் மீ, ஜஸ்ட் கால் மீ, என்னை கூப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ எம் சேஃப், ஐ எம் சேஃப், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், இது போதும், இது போதும், இட்ஸ் இனஃப், இட்ஸ் இனஃப், இது போதும். நெக்ஸ்ட் ஒன், இது முக்கியம், இது முக்கியம். இது நம்ம இங்கிலீஷில் இட்ஸ் இம்பார்ட்டண்ட், இட்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லணும், இது முக்கியம். நெக்ஸ்ட் ஒன், உன்னால் முடிந்தால் என்னை பிடிக்கவும், உன்னால் முடிந்தால் என்னை பிடிக்கவும். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், உன்னால் முடிந்தால் என்னை பிடிக்கவும். கேட்ச் மீ இஃப் யூ கேன், கேட்ச் மீ இஃப் யூ கேன், உன்னால் முடிந்தால் என்னை பிடிக்கவும். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் பாஸ்போர்ட்டை எனக்கு காட்டுங்கள், உங்கள் பாஸ்போர்ட்டை எனக்கு காட்டுங்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஷோ மீ யுவர் பாஸ்போர்ட், ஷோ மீ யுவர் பாஸ்போர்ட், உங்கள் பாஸ்போர்ட்டை எனக்கு காட்டுங்கள். நெக்ஸ்ட் ஒன்,
நீங்கள் எங்கு செல்லுகிறீர்கள்? நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வேர் ஆர் யூ கோயிங்? வேர் ஆர் யூ கோயிங்? நீங்கள் எங்கு செல்கிறீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், என்ன கொண்டு வர வேண்டும்? என்ன கொண்டு வர வேண்டும்? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, வாட் டு பிரிங்? வாட் டு பிரிங்? என்ன கொண்டு வர வேண்டும்? நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது செய். ஏதாவது செய். இதை நம்ம இங்கிலீஷில் டூ சம்திங் அப்படின்னு சொல்லணும். டூ சம்திங், ஏதாவது செய். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது சாப்பிடு. ஏதாவது சாப்பிடு. ஈட் சம்திங். ஈட் சம்திங், ஏதாவது சாப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், நீ இதை நம்பாதே. நீ இதை நம்பாதே. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, டோன்ட் யூ பிலீவ் இட். டோன்ட் யூ பிலீவ் இட். நீ இதை நம்பாதே. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பணம் வேண்டும். எனக்கு பணம் வேண்டும். இதை எப்படி கேட்கணும்? எனக்கு பணம் வேண்டும். ஐ நீட் மணி. ஐ நீட் மணி. எனக்கு பணம் வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், வங்கி எங்கே உள்ளது? வங்கி எங்கே உள்ளது? இது நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வேர் இஸ் த பேங்க்? வேர் இஸ் த பேங்க்? வங்கி எங்கே உள்ளது? நெக்ஸ்ட் ஒன், உங்கள் மொபைல் எண் என்ன? உங்கள் மொபைல் எண் என்ன? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா, வாட்ஸ் யுவர் மொபைல் நம்பர்? வாட்ஸ் யுவர் மொபைல் நம்பர்? உங்கள் மொபைல் எண் என்ன? நெக்ஸ்ட் ஒன், எனது எண். எனது எண். இதை நம்ம இங்கிலீஷில் மை நம்பர் இஸ். மை நம்பர் இஸ். எனது எண். நெக்ஸ்ட் ஒன், உங்களால் மொழிபெயர்க்க முடியுமா? உங்களால் மொழிபெயர்க்க முடியுமா? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, கேன் யூ டிரான்ஸ்லேட்? கேன் யூ டிரான்ஸ்லேட்? உங்களால் மொழிபெயர்க்க முடியுமா? நெக்ஸ்ட் ஒன், நான் ஆங்கிலம் கற்று வருகிறேன். நான் ஆங்கிலம் கற்று வருகிறேன். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ். ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் கற்று வருகிறேன். நெக்ஸ்ட் ஒன், சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்க்கலாம். இதை நம்ம இங்கிலீஷில் see you around. see you around. சுற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், பிறகு பார்க்கலாம். பிறகு பார்க்கலாம். இதை நம்ம இங்கிலீஷில் see you later அப்படின்னு சொல்லணும். see you later. பிறகு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நாளை பார்க்கலாம். நாளை பார்க்கலாம். இதை நம்ம இங்கிலீஷில் see you tomorrow. see you tomorrow அப்படின்னு சொல்லணும். நாளை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், தயாராக இருங்கள். தயாராக இருங்கள். பி ரெடி. பி ரெடி. தயாராக இருங்கள். நெக்ஸ்ட் ஒன், உன் நகங்களை கடிக்காதே. உன் நகங்களை கடிக்காதே. இதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் பைட் யுவர் நெயில்ஸ் அப்படின்னு சொல்லணும். டோன்ட் பைட் யுவர் நெயில்ஸ். உன் நகங்களை கடிக்காதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.